தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த சூனியத்தை பற்றி தெரியாதவர்கள், இதை பற்றி ஒன்றும் அறியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. சிலர் மந்திரவாத கட்டில இருந்துட்டு, பில்லிசூனிய கட்டில இருந்துக்கிட்டே அவங்களும் இதே வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வாக்குத்தத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் கிரியை செய்யுமா? கிரியை செய்யாது. உங்களுக்கு விரோதமாய் பில்லிசூனியம் கிரியை செய்யுமா? கிரியை செய்யாது. அப்பனா இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாம இருக்குதானே அர்த்தம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு இஸ்ரவேல் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாம தெளிவாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. அப்படின்னா இஸ்ரவேல்னா நம்ம தான். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நீ நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு என்னுடைய நண்பர் தொலைபேசியிலே என்னோடு பேசினார். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மிக அதிகமான ஜெபம் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர் கேட்டார். நான் சொன்னேன், என்ன ஜெபிக்க வேண்டும், என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நடந்த விஷயத்தை அந்த நண்பர் பகிர்ந்து கொண்டார். ஒரு சின்ன குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் என்ன நடந்திருக்குது, அவங்க வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்டிருக்கு. யாரோ வெளியில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கதவை திறப்பதற்காக வெளியே போறாங்க. கதவை திறந்த உடனே ஒரு பிச்சைக்கார வேடத்தில் ஒரு பிச்சைக்காரி அந்த இடத்துல நிற்கிறார். ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏதாவது எனக்கு பிச்சை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்கள பார்த்தோன்னே அவங்கள பார்க்கறதுக்கே சரியா இல்லை. இந்த பொண்ணுக்கு இருதயத்தில் எதையுமே கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம். அப்போ இந்த பொண்ணு சொன்னிச்சு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ கிளம்பி போகலாம், ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பிச்சைக்கார வேடத்தில் வந்த அந்த நபர் அவங்க இல்லை, நீ எதாகிலும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நீ இல்லைன்னா சொல்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு ஜோல்னா பை மாதிரி ஒன்று மாட்டிருக்குது. அந்த ஜோல்னா பையில் ஒரு பொம்மை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த பொம்மையை எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிருக்காங்க. இது நடந்த ஒரு சம்பவம். இதை பாரு, இதை பார்த்தா யாரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொம்மையை அந்த சகோதரி பார்த்துருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது இவர்களை மாதிரியே இருந்திருக்கிறது அந்த பொம்மை. உடனே அந்த அம்மா பார்த்து சிரிச்சிட்டு ஒரு பிளேடு ஒன்று எடுத்துச்சான். ஒரு பிளேடு ஒன்று எடுத்து
அந்த பொம்மையுடைய கையில் தோள்பட்டையில் ஒரு கீறல் போட்டுச்சான். கீறல் போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து சொன்னிச்சான், உன் தோள்பட்டையை பாருச்சான். தோள்பட்டையை பார்த்தாங்களாம். பார்த்தா இந்த பொம்மைக்கு எந்த இடத்துல கீறல் போட்டாங்களோ அதே இடத்துல கீறல் விழுந்து அந்த பொண்ணுக்கு ரத்தம் வருது. இப்படி ஒரு சூழ்நிலை சடனாக ஒரு வீட்டில் நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த பொண்ணு கத்திக்கிட்டு உள்ளார ஓடுது. ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு சொல்லி உள்ளார போகுது. உடனே அவங்க கணவனார் கேட்குறாரு, என்னாச்சு என்னாச்சு? என் தோள்பட்டையிலேருந்து ரத்தம் வருதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி வந்துச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், என்ன மாதிரியே ஒரு பொம்மையை எடுத்து காமிச்சுது, அங்கே பிளேடை போட்டு கிழிச்சுது, எனக்கு இங்கே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஓடுனாங்களாம். உடனே வீட்டுக்காரு யார் அது அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்கறதுக்கு ஓடி இருக்கிறார். யாருமே காணவில்லை, அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த பொண்ணு சரி ஒரு கீறல் தானே விழுந்திருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாக கையில் 10 கீறல் விழுந்து விட்டது. 10 கீறல்ல இருந்தும் எரிச்சல், 10 கீறல்ல இருந்தும் ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வலது கையிலையும் கீறல் வந்துருச்சு. அடுத்தது முகத்துல கீறல். ஒன்றுமே புரியவில்லை. உடம்பு முழுக்க கீற ஆரம்பித்தது. நம்ப முடியுதா? நம்ப முடியாது இல்லையா? எனக்கே இதை கேட்ட உடனே மிக ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்லுகிறாய் நீ? இது என்ன கதையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார், இல்லை உனக்கு நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன்னு சொல்லி ஃபோட்டோஸ் அனுப்புனார். பாருங்க, முகம் எல்லாம் அவங்கள அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் முகத்திலையெல்லாம் மூடி அங்கே வந்து பஞ்சு வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. கையெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. எல்லாருக்கும் ஒரே பயம். எங்கே எந்த நேரத்தில் எப்போ கீறல் உழுவுதுன்னு சொல்லி தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்களுக்காக ஜெபிக்கணும் என்றார்கள். ஆனால் அந்த பொல்லாத பிசாசு அவர்களை என்னிடத்துல ஃபோன் பண்ணி ஜெபிக்க முடியாதபடிக்கு தடுத்துடுச்சு. ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கப்புறம் என்ன நடந்தது என்று சொல்லி எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பாருங்க, அவர்களை குறித்து விசாரித்த பொழுது மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே சூனியம் பழிக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த சூனியத்தை பற்றி தெரியாதவர்கள், இதை பற்றி ஒன்றும் அறியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் மந்திரவாத கட்டில இருந்துட்டு பில்லிசூனிய கட்டில இருந்துக்கிட்டே அவங்களும் இதே வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, இந்த வார்த்தையின்படி எனக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சரி, இந்த வாக்குத்தத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் கிரியை செய்யுமா? கிரியை செய்யாது. உங்களுக்கு விரோதமாய் பில்லிசூனியம் கிரியை செய்யுமா? கிரியை செய்யாது. அப்பனா இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாம இருக்குதானே அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவரை நாம எப்படி நம்பி இருக்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பிடித்து கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22 23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அதாவது எகிப்து என்றால் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. எகிப்து என்றால் பாவக்கட்டுகளை குறிக்கிறது. எகிப்து என்றால் சீரான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அற்ற தன்மையை குறிக்கிறது. இஸ்ரவேலருக்கு எகிப்து ஒரு அடிமைத்தனமான ஒரு இடமாய் இருக்கிறது. எகிப்திலே அவர்களால்
நிம்மதியாய் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் சாப்பிட முடியவில்லை. எகிப்து ராஜா என்ன கட்டளை கொடுக்கிறானோ அதுதான். அது ஒரு அடிமைத்தனமான ஒரு இடம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அடிமைத்தனமான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது ஒரு கட்டாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்ததாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, ஒரு கட்டுல இருக்கிறீங்க. ஆனா அந்த கட்டை உடைப்பதற்குரிய ஒரு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, அதற்கு பிற்பாடு அந்த எகிப்து என்ற கட்டிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே அழைத்து வருவார். தேவ பிள்ளைகளே, உங்களை வெளியே அழைத்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் அந்த பலனை கொடுத்த பிறகு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பாருங்க, இந்த வசனத்தை இன்றைக்கு கட்டுக்களோடு நம்ம படிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். எகிப்தில தான் விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொண்டாங்க. எகிப்தில தான் அவங்க பில்லி சூனியத்தை பார்த்துருப்பாங்க, எகிப்தியர்களுடைய அசுத்தங்களை பார்த்துருப்பாங்க. எகிப்தை பற்றி பேசணுன்னா அது மோசமான ஒரு இடமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த எகிப்தை விட்டு, அந்த டார்க்னஸை விட்டு, ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை விட்டு இவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுத்து, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இந்த என்னாகமம் 22ஆம் அதிகாரமும் 23ஆம் அதிகாரத்தையும் நம்ம ஃபுல்லா நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வந்து எரிகோக்கு அருகே பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே எரிகோக்கு அருகாமையிலே பாளையம் இறங்கும் பொழுது அங்க மோவாபியரின் ராஜா இருக்கிறார். அவருடைய பெயர் பாலாக். இந்த கூட்டத்தாரை பார்த்து மோவாபிய ராஜாவாகிய பாலாக் என்ன பண்றாரு? அவர் பயப்படுறாரு. இவ்வளோ திரளான கூட்டம் வந்துடுச்சு, நம்முடைய தேசத்தை இவங்க பிடிச்சிருவாங்களே, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறதே என்று சொல்லி அவர் பார்க்கிறார். உடனே பாலாக்குக்கு எண்ணத்து மேல ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாபத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. சாபமான வார்த்தை, சபிக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு மனிதன், அதாவது தீர்க்க தரிசன வரம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், ஒருவேளை அந்த கூட்டத்தாருக்கு விரோதமாய் சாபத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள். தான் பலனடைவேன் என்பது அந்த பாலாக் என்ற ராஜாவுடைய இருதயத்தில் இருக்கு. பாருங்க, அப்போ இந்த பாலாக் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேள்விப்படுறாரு பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் அனுப்புறாரு. அனுப்பி பிலேயாமை போய் பார்க்க சொல்லுகிறார். இது எல்லாமே என்னாகமம் 22, 23 நீங்க வாசிக்கலாம். இவர் பிலேயாமை போய் பார்க்க சொல்லுகிறார். பிலேயாமை போய் பார்க்க சொன்ன உடனே இந்த மாதிரி பாலாக் ராஜா கூப்பிடுறாரு. நீங்க ஒரு சாபமான வார்த்தையை ஒரு ஜனத்துக்கு விரோதமா நீங்க சொல்ல வேண்டும், அதனால உங்களை ராஜா அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பிலேயாம் கர்த்தரிடம் எதையுமே கேட்காமல் அவர் செல்ல மாட்டார். உடனே பிலேயாம் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாம் இங்க தங்கிருங்க,
நான் கர்த்தரிடம் விசாரித்து விட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பிலேயாம் தேவனிடத்தில் விசாரிக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார், அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வாதத்திற்காகவே நியமிக்கப்பட்ட ஜனம், அதனால நீ போகாத அப்படின்றார். உடனே அங்கே பிலேயாம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார், அடுத்த நாள் காலையிலே என்னால் வர முடியாது, கர்த்தர் சொல்லிவிட்டார், அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆகையினாலே என்னால் வர முடியாது. உடனே அவங்க திரும்பி வராங்க. எல்லாம் பாலாக் ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, ராஜாவே இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டாரு, ஆகையினால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் வந்துட்டோம். உடனே இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிக கனமுள்ள, அவருக்கு கீழே மிக கனமுள்ள நபர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட நிறையா பொருட்கள், பொற்காசுகள், இப்படி நிறையா பாலாக்க கனம் பண்ணுறதுக்காக பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்க போய் பார்க்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போய் கேளுங்க, நிச்சயமாய் அவன் வருவான், பொருள்லாம் கொடுக்குறோம் பாருங்க, பணம்லாம் கொடுக்குறோம் பாருங்க, நிச்சயமாக அந்த தீர்க்கதரிசி வருவான் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்குறார். கொடுத்த பிறகு அவர்களெல்லாம் வருகிறார்கள், அங்கே பிலேயாமை பார்க்க வருகிறார்கள். அங்கே பிலேயாம் இருக்கிறார். பிலேயாம்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாலாக் ராஜா உங்களை கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் வரணும், உங்களுக்கு இந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார், அவர் இந்த வெகுமானங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறான்னு சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த கூட்டத்தாரை நீங்கள் சபிக்க வேண்டும், அதற்காக ராஜா உங்களை கூப்பிடுகிறார். அப்போ மறுபடியுமா இந்த பிலேயாம் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு நைட்டு ஜெபிக்க போகிறார். பாருங்க, தேவனுடைய மனுஷன், தேவன் ஒரு தரம் விளம்பி விட்டால், ஒரு தரம் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டா அவ்வளவுதான், சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்னால் வர முடியாதியா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இந்த ஊழியக்காரருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண ஆசை. சில ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் நிறைய காணிக்க தராங்களோ, இல்லை யார் நிறையா காணிக்க தராங்களோ அந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு காணிக்க கிடைக்குதுல்ல. அப்போ ஏழையான வீட்டுக்கெலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சிலர்லாம் போக மாட்டாங்க. என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண ஆசை. நல்லா அப்படியே நல்ல ஒரு வெள்ளையும் ஜலையுமா சட்டை போட்டுட்டு நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே இவருக்கு ஒரு வியாதி பிடிச்சிரும். அதுதான் பண வியாதி, பண ஆசை என்ற வியாதி. அந்த வாதியை பார்த்தோன்னே இவருக்கு வியாதி வந்துடும். அப்போ என்ன நடக்குது, உடனே அப்படியா, ஓ வாங்க 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 பாஸ்டர், நீங்கள் கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு செஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு இடத்திற்காக 1 கோடி அப்படின்னா முடிஞ்சு போச்சு பாஸ்டர். எங்கே போவார், கார் எடுத்துகிட்டு சீக்கிரம் கலப்பியா அந்த வாதி வீட்டுக்கு போயிட்டு வரலாம், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாங்க இல்லையா, சொல்லி போவாங்க சிலர்லாம். என்ன நடக்கும், அங்கே போய் பாரப்பட்டு, ஆண்டவரே இவர்களை நீர் இந்த விடுதலையை கொடுத்தால் மாத்திரமே விடமாட்டேன் நான் ஆண்டவரே. அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு பிலேயாம் ஐயா, மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சதே தப்பு. கரெக்டு தானே? ஆண்டவர் நோன்னு சொல்லிக்கிட்டா நோ தாங்க, ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னால் ஆண்டவர் எஸ் தான். அப்போ ஆண்டவர் நோன்னு சொன்ன பிறகு இந்த பொருள்லாம் பார்த்தோன்னே பிலேயாமுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆஹா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் என்ன பண்ணுறாரு, 2வது முறை அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, இரவிலே தேவன் பிலேயாம் இடத்திலே அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ அவர்களோடு கூட போ. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அப்போ போக வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ நீ பொருளை பார்த்து பணத்தை பார்த்து மறுபடியும் நீ உட்காந்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படியா, நீ பொருளை பார்த்து பணத்தை பார்த்து ஜெபிக்கிறீல, சரி அப்போனா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பிலேயாம் ஆஹா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீ அவர்களோட கூட போ. ஆனால் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் போடுறார் அப்படின்னா, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார்.
பாருங்க, இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்குறார். தேவன் முதல் டைம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா அடுத்த டைம் உங்கள் பொருளோடு வந்திருந்தா என்ன சொல்லணும்? ஐயா, அந்த டைமே தேவன் நோன்னு சொல்லிட்டாரு, இந்த டைமில் ஏன் பொருள்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ராஜான்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம்ல. அவர் அனுப்பாமல் மறுபடியும் சரி நான் கர்த்தர்ட்ட கேட்டு வரேன். மறுபடியும் கர்த்தர் என்ன, சரிப்பா இந்த பொருளுக்காக நான் சபிக்கிறேன்னா சொல்லுவார்? சொல்ல மாட்டார் இல்லையா? இந்த மனுஷன் இப்படி கேட்ட உடனே அடுத்த நாள் காலையில் பெரிய ஆட்களோடு பிலேயாமும் என்ன பண்ணுறாரு, கழுதையில் அவர் பாலாக் ராஜாவை பார்க்குறதுக்காக கழுது மேலே ஏறி அமர்ந்து அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறார். அன்றைக்கு வாகனம்லாம் அதுதானே. அன்றைக்கி காரெல்லாம் இருந்ததுன்னா அவர் காரில் போயிருப்பார். அன்னைக்கு கழுதை தான் கார், அவருக்கு கழுதை காரில் ஏறி உக்காந்தி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்கிறது? என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை நம்ம வாசி பார்க்கும் பொழுது, அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. பாருங்க, நம்ம ஐயா இருக்கிறார் பாருங்க, அவர் டென்ஷன் பார்ட்டி. ஆமாம், சில டைம் என்ன பண்ணுவார், ஓவரா ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணை தான் எனக்கு வேணும், உம்முடைய சித்தம் என்ன? முதல்ல அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்பார் கல்யாணத்துக்கு. இவன் ரெண்டாவது இந்த குடும்பம் அந்த பொண்ணை தாரும் சொல்லி அந்த பையனே ஜெபிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்களேன், பொண்ணை கொடுத்துருவார். சரி கட்டி தொலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இருக்குது பேக்கில் முள் குத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்ஷனில் போய் தொலை, பொருள் தானே வேணும், அதை வாங்கி வச்சுட்டு நீ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. ராஜா ஒரு டைம் சொன்னால் ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல பாருங்க. அதனால ஆண்டவருக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா யார் உங்களுக்கு பிரதானமான எதிரி தெரியுமா? கர்த்தர் தான் உங்களுக்கு பிரதானமான எதிரி. எப்போ கர்த்தர் பிரதானமான எதிரியா ஒரு ஊழியக்காரனுக்கு மாறுறாரு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் பொருள் ஆசை பண ஆசை வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஊழியக்காரருக்கு பிரதானமான எதிரி கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் பொழுது அவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார், அவர் எதிரியாய் மாறிவிடுவார் தேவ பிள்ளைகளே. அப்போது வேதம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தேவதூதன் நானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். வாசிங்க பார்ப்போம். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். பாருங்க, பிலேயாம் பண்ணது. இந்த ஸ்டோரியை நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ பிலேயாம் என்ன பண்ணுறாரு, கழுதையை போட்டு அடிக்கிறாரு. இந்த கழுதையோடைய பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் கழுதை பார்த்தீங்கன்னா நடுவில் போயிட்டே இருக்குது. இந்த பக்கமும் அதால் சரியாக போக முடியாது, இந்த பக்கமும் சரியாக போக முடியாது. அது போயிட்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய தேவதூதனானவர் அங்கே நிற்கிறார். உடனே தேவதூதனானவர் கழுதை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிரியாக மாறிட்டார்னா கண்ணுக்கும் தெரிய மாட்டார். நல்லா கேட்டுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிரியாய் மாறிவிட்டால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவர் கோபப்படுவார், அவர் பேச மாட்டார். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இந்த கழுதைக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. கழுதைக்கு தெரியுது, பிலேயாமுக்கு தெரியல. அப்போது கழுதை ஒதுங்கி போகுது. இந்த பிலேயாம் என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆகிட்டார். ஊழியக்காருக்கு என்ன வந்துடுச்சு, கோவம் வந்துட்டு. கழுதை பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லி குச்சை போட்டு கழுதையை 3 அடி அடிக்கிறார். நடுவில் போன்னு சொல்லி 3 அடி அடித்த உடனே கழுதையை அடித்ததுக்கு அங்கே தேவதூதனானவருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, இப்போ அடுத்தது கழுதையுடைய கண்ணு மாத்திரம் தானே திறந்திருந்தது, இப்போ கழுதையுடைய வாயை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுதையுடைய வாயை திறந்துட்டார்.
கழுதையுடைய வாயை திறந்த உடனே கழுதை சொல்லுது, நான் என்னைக்காவது நீ ஊழியத்துக்கு போகும்பொழுது இப்படி நான் வந்து பண்ணியிருக்கேன் நாயா? ஏயா என்னைய போட்டு தேவையில்லாமல் இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லுது. உடனே வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறன்னு சொல்லி பிள்ளையாமும் டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது. கழுதை பேசுது. ஆமாம், கழுதை பேசும். சில நேரத்தில் ஊழியக்காரன் பண ஆசை பொருள் ஆசையில் விழுந்துட்டா ஆண்டவர் ஊழியக்காரனை ஒதுக்கி விட்டுட்டு கழுதையை பேச வச்சிருவார். பி கேர்ஃபுல். இன்னைக்கு எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, எல்லாரும் போதிக்கிற நான் தானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, அங்கே கழுதையுடைய கண்ணும் திறக்கப்பட்டுடுச்சு, கழுதையுடைய வாயும் திறக்கப்பட்டுடுச்சு. உடனே பிலேயாமுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. இந்த கழுதை இவ்வளோ தூரம் பேசுதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பார்த்தாரு, பிலேயாம் கண்ணையும் திறந்து விட்டார். உடனே பெரிய தேவதூதனானவர் அங்கே நிற்கிறார். அங்கே நிற்கிறத பார்த்தோன்னே பிலேயாம் அப்படியே தலை குப்புற விழுந்து, ஐயோ ஆண்டவரே, நீங்கள் நிற்கிறதே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறாரு, உன் கழுதை கண்ணுக்கு தெரிஞ்சுது, உன் கண்ணுக்கு தான் தெரியல. உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ வந்து அதை அடிச்சிருப்ப. அவரும் நியாயம் பேசுகிறாரு, அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை உன் கழுதை ஒதுங்கி போகாமல் நேராக எனக்கு நேராக வந்ததுன்னா அங்கே உன்னைய சாவடிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்றாரு. உடனே அவர் பயந்து போயிட்டார். இவ்வளோ பெரிய ட்ராஜடிலாம் நடக்குது. உடனே பிலேயாம் கேட்குறாரு, ஐயா நான் திரும்பி போயிடுவான்னு கேட்குறாரு. பயந்துட்டார் பாஸ்டர். ஆமாம், ஐயோ இந்த மாதிரி அடி விழுவுதே, இந்த மாதிரி அடியை பார்த்ததே கிடையாது, பயந்துட்டார். பயந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி போய் தொலை, உன்னைய அனுப்புறதே நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், நான் உன்னைய அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே பிலேயாம் போயிட்டாரு. ஆண்டவர் வந்து அங்கே ஆசீர்வதிக்க அனுப்புகிறார் தேவ பிள்ளைகளே. அப்போது வேதாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அங்கே போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. அவர் போக சொல்லிட்டார், போயிட்டாங்க. போன பிறகு என்ன நடக்குது, பாலாக்க போய் பார்க்குறார். பாலாக்கு வந்து, என்னங்க நீங்கள் பாஸ்டர், நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வரீங்க, உங்களுக்காக என்ன பென்ஸ் கார் வாங்கி வச்சுருக்கிறேன், ஆடி கார் வாங்கி வச்சுருக்கிறேன். என்ன ஆடி கார் பென்ஸ் காரா? இல்லைங்க, அந்த டைமில் அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிலேயாமுக்கு வந்து அந்த ராஜா கொடுத்துருப்பார். ஆமாம், ஜெபிக்க வந்து எனக்கு இது நடந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிட்றார். ராஜா கூப்பிடுறதோ சபிப்பதற்காக கூப்பிடுறார். அப்போ பாலாக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 பலிபீடங்கள் கட்டி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு பிலேயாமை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவர்களை என்ன பண்ணாத, சபிக்காத, அவங்கள ஆசீர்வதி. இப்போது வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மந்திரவாதம், குறி சொல்லுதல் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதம் வராதபடிக்கு சாபத்தை விடுவதுக்கு பேருக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திரவாதம். மந்திரவாதம்னா என்ன? ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நபர்களை ஆசீர்வாதம் வராதபடிக்கு சாபம் விடுவதுக்கு பேர் தான் மந்திரவாதம். மந்திரவாதம் அப்படின்னா என்ன? அது ஒரு சாபத்தீடான வார்த்தையாய் இருக்கிறது. இந்த மனிதன் வேலையில் முன்னேறி கொண்டிருக்கிறான், அவனுடைய வேலை கெட வேண்டும். அப்போ வேலையில் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்ன? அதற்கு பேர் ஆசீர்வாதம். அப்போ வேலையில் முன்னேறாமல் இருக்கணும், அதற்கு என்ன பண்ணணும்? மந்திரவாதம் பண்ணுறாங்க. மந்திரவாத வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா சாபமான வார்த்தைகள். இந்த சாபம், இவனுக்கு வேலை இருக்கக்கூடாது, அதுக்காக பிசாசை அனுப்பி
வேலை இல்லாமல் ஆக்கணும். இதுதான் மந்திரவாதத்துக்கு பேர். இதுதான். அப்போது இது என்ன ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாகாலின் ஆவியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த மந்திரவாதத்தின் ஆவியை குறித்து வேதாகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாப்பட்ட சூனிய ஆவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதுதான் பாபிலோனிய சூனிய ஆவிகளாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இந்த பாபிலோனிய சூனிய ஆவிகள், மந்திரவாதம் அப்படின்னா சாபத்தை கொடுக்கும் பாபிலோனிய சூனிய ஆவியாய் செயல்படுகிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாலாக்கின் ஆவியாய் செயல்படுகிறது. மந்திரவாதத்தின் ஆவிக்கு பேர் பாலாக்கின் ஆவி. மறுபுறம் மந்திரவாதத்தின் பெயர் பாபிலோனிய சூனிய ஆவியாய் இருக்கிறது. இந்த பாபிலோனிய சூனிய ஆவியை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1-15 முடிய நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாபிலோனிய சூனிய ஆவியை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வீட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க. அப்போ பாலாக்கின் ஆவியும் பாபிலோனிய சூனிய ஆவியும் ஒன்று சேரும் நபர்கள் அமாவாசையை கணிப்பவர்களாய் இருப்பார்கள். நல்லா கேட்டுங்க. எப்போ இந்த பில்லி சூனியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் தானே பண்ணுறாங்க. அதனால தானே இன்றைக்கி அமாவாசையில் சிறப்பாக வந்து கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, கிறிஸ்துவ கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் கேட்டார், அது என்னையா அது அமாவாசை கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையா, நான் சொன்னேன் பாலாக்கின் ஆவியும் பாபிலோனிய சூனிய ஆவியும் ஒன்று சேரும் ஒரு நாள் தாங்க அமாவாசையாக இருக்கிறது. அப்போ ஒன்று சேரும் நபர் அமாவாசையை கணிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த பாலாக்கின் ஆவி, பாபிலோனிய சூனிய ஆவி, இதை குறித்து நம்ம படித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 47 12-13 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோஷியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். பாருங்க, இங்க வந்து ஒரு வசனம் இருக்கு, அமாவாசை கணிக்கிறவர்கள். அந்த அமாவாசையில் ஜோசியர்கள், நட்சத்திரம் பார்க்கிறவர்கள், ஆமாம் சூனியம் செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாலாக்கின் ஆவி நிறைந்தவர்கள். இவர்கள்லாம் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாபிலோனிய சூனிய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். இந்த பாலாக்கின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பற்றி தான் வேதம் சொல்லுது. இவங்க தான் அமாவாசை கணித்து சூனியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பவர்கள். அதாவது பாலாக்கின் ஆவி என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் சாபத்தை விடும் பொல்லாத ஆவியாய் இருக்கிறது. அதற்கு பேரு தான் மந்திரவாதம், சூனியம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு இன்னைக்கு? சரி, இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இந்த பாலாக்கின் ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது மாம்சத்தை சார்ந்த ஆவியாய் இருக்கும். இதை குறித்து கலாத்தியர் 5-19 21 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த பாலாக்கின் ஆவி மாம்சத்தின் கிரியை உள்ள ஆவியாய் இருக்கிறது. சரி, இந்த மாம்சத்தின் கிரியோட இந்த பாலாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலேயாமை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறார். பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உடனே பாலாக்கு கோபம் வந்துடுது.
ஐயா உங்களை சபிக்க சொன்னால் நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறீங்களே, இன்னொரு இடத்துக்கு போய் நின்று அவர்களை பார்த்து சபிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல நிற்க வைக்கிறார். அப்பொழுதும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் பலி செலுத்தி அங்கே சபிக்க சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாய் பிழையாம் தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்னாகமம் 23 22 23 இதை குறித்து படிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாருங்க, அங்கதான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த பாலாக்கின் ஆவியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, பாலாக்கின் ஆவி அது மாம்சத்தை சார்ந்து இருக்கிற ஆவி என்பதை பார்த்தோம். கலாத்தியர் 5 19 21 வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பாருங்க, இதுதான் பாலாக்கின் ஆவியின் குணாதிசயமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளார பொறாமை இருக்குமானால் அந்த மனுஷன் ஒரு வீட்டை பார்த்து என்ன பண்றான்? பில்லி சூனியம் பண்றான். உடனே அதுக்கு பேர் என்ன ஆவி? அது பாலாக்கின் ஆவி. மாம்ச பிரகாரமான வைராக்கியம், மாம்ச பிரகாரமான காரியத்தை வைத்து கொண்டு அப்படியே என்ன பண்றாங்க? பில்லி சூனியம் வைக்கிறார்கள். ஒருவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வளர்ச்சிக்கு விரோதமா ஒரு பொறாமை வருது. ஐயோ, இப்படி வளர்ந்துட்டு போறாங்களே, இப்படி வளர்ந்துட்டு போறாங்களே, இது என்னது? இது நல்லாவே இல்லையே, இவனுக்கு விரோதமா ஏதாவது ஒரு பில்லி சூனியத்தை வை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? பாலாக்கின் ஆவி நிறைந்தவர்கள். பாலாக்கின் ஆவி எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, சபைக்கு போகிறவங்களுக்குள்ளார கூட என்ன பண்ணியிருக்குது? அது நிரம்பி இருக்குது. ஒரு சபையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வந்து ஒரு பிசாசு துரத்திட்டு இருந்திருக்கிறார். அப்போது அந்த சபையில் சொந்தக்காரர்களும் வந்துட்டு இருக்காங்க. சரி, பாஸ்டர் பிசாசு துரத்திட்டு இருக்காரா? அந்த பிசாசிட்ட பாஸ்டர் கேட்டார், யார் எவன் பில்லி சூனியம் பண்ணி அனுப்புனா, யார் பில்லி சூனியத்துக்கு காசு கொடுத்தா, யார் என்னன்னு சொல்லி கேட்கும்போது திடீர்னு சொல்லி சபையில் இருக்கிற ஒரு அம்மா பேரை சொல்லிடுச்சு. அது அவங்களுடைய ரிலேஷன். அந்த அம்மா பேர் வந்து சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்தர்னு வச்சுப்போமே, எஸ்தர் தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிடுச்சு. பண்ணோன்னே பாஸ்டருக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. என்ன அது எஸ்தரா? யார் அது? இந்த உன் சபையில் பின்னாடி உட்காந்து இருக்குது அதுதான் அப்படின்ச்சான். பாருங்க, அப்போ தான் தெரிஞ்சுதான், அடா பாவிகளா, சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டுக்கிட்டே இப்படி போய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த சூனிய ஆவியை அன்னைக்கு அவர் துரத்துனாராம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது பாலாக்கின் ஆவி எதை குறிக்குது அப்படின்னா மாம்சத்தை சார்ந்து இருப்பவர்களை குறிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாலாக்கின் ஆவி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதனால்தான் உலக பிரகாரமான மனுஷன், அவனுக்கு பொறாமை வரலாம், அவன் கல்யாட்டம் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவன் பில்லி சூனியம் பண்ணுவான், விரோதம் வச்சுக்கலாம், வைராக்கியம் வச்சுக்கலாம், அசுத்தமாக இருக்கிறான், காம விகாரம், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவனை அறிஞ்ச நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஏன் பில்லி சூனியம் தாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியம்தான், அவங்க பாலாக்கின் ஆவியாய் நிறந்திருப்பாங்க. அட, அவனுக்குள்ளாரே ஏன் ஆவி தானே இருக்குன்னு சொல்லி பேய் வந்து உள்ளார போய்க்குது. அந்த ஆளுக்குள்ளார வைராக்கியம் இருக்கும், பொறாமை இருக்கும், என்னென்ன கேடான காரியம்லாம் இருக்குமோ கிறிஸ்தவன்ற தலைப்பு தான் இருக்கும். அவங்களுக்குள்ளார அது இருக்கிறதுனால பேய் வந்து சும்மா கிறிஸ்டின்ற தலைப்புனால பேய் பயந்து நின்றுறாது.
கேரக்டரில் நம்ம கிறிஸ்டியனாக இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம கிறிஸ்டியனாக இருக்கணும். கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்துவை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பிள்ளையுடைய பேருக்கு முன்னாடி இன்சியல் என்ன போடுவாங்க? அப்பாவுடைய இன்சியல் போடுவாங்க. அதுபோல் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்போம் என்றால் நம்மளுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் குணாதிசயம் செயல்பட வேண்டும். அநேகருக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் குணாதிசயம் செயல்படாததினாலே என்ன நடக்குது? அவங்களுக்குள்ளார பாலாக்கின் ஆவி இருக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணுது தெரியுமா? சரி, அங்கேயே என் ஆவி தானே இருக்குது, அதனால நானும் அங்கே போய்க்கிறேன். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, பிரபலமான ஊழியத்தின் பேரெலாம் நான் சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பயங்கரமான ஒரு பில்லி சூனிய பிரச்சனை, மந்திரவாத பிரச்சனை, ஆள் மெலிஞ்சிட்டாரு, சாப்பிட முடியாது, ரத்தத்தை எல்லாம் பிசாசு உறிஞ்சிக்கிட்டே வருது, சாகிற நிலைமைக்கு இருக்கிறாரு. உடனே அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்துட்டு எங்கள் மினிஸ்ட்ரி நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊர் சொன்னாங்க. சரி, அந்த ஊரில் தானே இருக்கிறீங்க, சரி அங்கே தான் வந்துட்டு நிறைய ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்களே, எங்கேயாவது போய் ஜெபிச்சா விடுதலை ஆயிரல, பிசாசு தானே துரத்தணும். அப்போ ஊழியக்காரவங்க நல்ல ஊழியத்தில் நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா பிசாசு துரத்திடுவீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அட நீங்கள் வேற பாஸ்டர், என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஊழியத்துக்கு இவரை நாங்கள் அழைச்சிட்டு போனோடனே அங்கே இருக்கிற ஜப வீரர்கள் அவங்க வந்து வீரமாக நின்று பிசாசே நீ போன்னு சொன்னோன்னு அந்த பிசாசு சிரிச்சுக்கிட்டு சொன்னிச்சு, அட போங்கடா, நான் தான் உங்களுக்குள்ளார இருக்கிறேன், நீங்களே என்னை துரத்துனா என்னடா, வாங்கடா டேய், அடுத்து நீ ஏதாவது என் மேலே கையை வச்சா ஓம் குடும்பத்தை தொலைச்சி கட்டிடுவேன்னு சொன்ன உடனே ஐயோயோ இது என்ன ஆவி, இது எங்களுக்குள்ளார இருக்குதா? துரத்துறவன், அதாவது துரத்துறவங்களுக்குள்ளார பேய் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உடனே மூட்டையை கட்டிட்டு போங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காராக பார்த்து ஜெபிச்சுங்க, இது பொல்லாத பிசாசுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, உங்கள் நம்பரை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் அவங்களுக்கு ஃபோனில் நீங்கள் பண்ணி விட்ருங்கன்னாரு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஃபோனில் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு நாள் காலையில் அந்த நபர் எனக்கு ஃபோன் அடித்தாங்க, அவங்க ஒய்ஃப் ஃபோன் அடித்தாங்க, ஐயா இந்த மாதிரி என் கணவருக்கு வந்து வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, பயங்கர ஒஸ்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், அவர் சாக கிடக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு மெலிஞ்சு போய். உடனே நான் சொன்னேன், அவர்கிட்ட ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டுக்கங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவருடைய கரங்களை எடுத்து அவருடைய வயிற்றில் கையை வைக்க சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே, நான் சொன்னேன், பிரதர் உங்களுடைய கரங்களை எடுத்து உங்கள் வயிற்று மேலே வச்சுக்குங்க. அப்போ உடனே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொல், கர்த்தராகிய இயேசு எனும் நாமத்தினால் இது உனக்கு கடைசி நிமிடம், இதோடு அந்த நபரை விட்டு வெளியே போ, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுனாரு. உடனே இயேசுவின் நாமத்தினால் இது உனக்கு கடைசி நிமிடம், இதோடு அந்த நபரை விட்டு வெளியே போன்னு சொன்னோன்னு அவர் கீழே விழுந்தார். அவ்வளவுதான். பெருசாக உபாச கூட்டம்லாம் வச்சு அங்கே ஜெபிச்சு பெரிய காரியெல்லாம் அங்கே ஒன்றும் செய்யலை, அந்த பிசாசு போயிடுச்சு. நல்லா கேட்டுக்குங்க, கிறிஸ்துவின் ஆவியோடு நாம் நிற்கும் பொழுது பாலாக்கின் ஆவி வெளியாகும். நீங்கள் ஒருவேளை பாலாக்கின் ஆவியோடு நீங்கள் ஊழியம் செய்தாலோ, பாலாக்கின் ஆவியோடு சபைக்கு செல்வீர்கள், ஆனால் எத்தனை சபைக்கு சென்றாலும் பாலாக்கின் ஆவி உங்களை பின்தொடர்ந்தே வரும். ஏனென்றால் பாலாக்கின் ஆவியினால் மாம்ச கிரியையினால் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த ஆவி கிரியை செய்யும். தேவ பிள்ளைகளே, சரி, இந்த பாலாக்கின் ஆவியையும் பாபிலோனிய சூனிய ஆவியையும் சுட்டரிப்பதற்கு நாம் யாராய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு யாக்கோபாய் மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பாலாக்கின் ஆவியையும் பாபிலோனிய சூனிய ஆவியையும் சுட்டரிப்பதற்கு நீங்கள் யாராய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு யாக்கோபாய் மாற வேண்டும், நீங்கள் ஒரு இஸ்ரவேலாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, சரிங்க, எப்படிங்க யாக்கோபா மாறுறது, எப்படிங்க இஸ்ரவேலா மாறுறது?
யாக்கோபின் குணாதிசயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபின் குணாதிசயத்தை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறது, குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். ஆதியாகமத்திலே 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். ஏன் யாக்கோபு குணசாலியாய் இருந்தார்? ஏன் அவர் கூடாரவாசியாய் இருந்தார்? இந்த யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தன் தாய் ரெபேக்காலே சார்ந்து இருந்தார். தாய் பேச்சை கேட்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். இந்த யாக்கோபு தன்னுடைய தாயாகிய ரெபேக்கால சார்ந்திருந்தார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சபையை சார்ந்து இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, ரெபேக்காள் அந்த தாயின் ஸ்தானத்துல யார் இருக்கிறார்கள்? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபை. கர்த்தருடைய சபையை சார்ந்து இருக்கும் பொழுது, சபையினுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய சூனிய கிரியைகள் எல்லாம் உடைஞ்சு போகும். நல்ல சபையாய் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த சபையிலே நீங்கள் அமரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ யாக்கோபுடைய குணாதிசயம், இஸ்ரவேலுடைய குணாதிசயம் பிரதானமாய் என்ன அப்படின்னா, தாய் பேச்சை கேட்பது தான். தாய் என்பது ஆவிக்குரிய காரியத்தில் மனவாட்டியாகிய சபையை குறிக்கிறது. போதகரை நீங்கள் சார்ந்து போயிட்டீங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதற்கு வேண்டிய காரியத்தை அப்படியே கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அந்த சபையில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பீங்க. ஒரு போதகர் வெறும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறார்னா, நல்லா கேட்டுக்குங்க, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பில்லி சூனியானா என்னது? அது ஒரு சாபமான வார்த்தை. இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் வந்துட்டு, ஏயா நீ இயேசுவை பற்றி பேசவே மாட்டியா? நான் இயேசுவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இயேசுவை பற்றி பேசணும்னா ரெவலேஷனோட பேசணும்னு உனக்கு தெரியாதா? இயேசு ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சும்மா சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விடுதலை இருக்கணும் சும்மா சொல்லக்கூடாது. அது ஒரு ப்ராஃபஸியாக இருக்கணும். அது ஒரு ப்ராஃபட்டிக்கல் கிஃப்டோடு இருக்கணும். அது தேவ ஆவியின் அபிஷேகத்தோடு இருக்கணும். இயேசுன்னு சொன்னாலே பரிசுத்த ஆவியில் தானே நிரம்பி சொல்ல வேண்டும். நீ பாட்டுக்கு சும்மா இயேசு நல்லவர், நீ இயேசு நல்லவர்னு சொல்லி அங்கே சபையில் வந்து எல்லாம் பில்லி சூனியத்திலேருந்து அவன் சொல்லுவான் இயேசு கெட்டவர்னு சொல்லி, எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி. அப்போது உனக்குள்ளார இருக்கிற பாலாக்கின் ஆவியை எடுக்கிறதுக்கு தானே ஊழியக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ பாலாக்கின் ஆவியாகி அந்த பாபிலோனிய சூனிய ஆவியை சுட்டரிப்பதற்கு நம்ம சொல்லி தரல அப்படின்னா எப்படி? அப்படின்னா நீங்கள் பிலேயாமாக தானே இருக்கிறீங்க. உங்கள் சபையில் எல்லாம் பிலேயாமாக தானே இருக்கிறீங்க. பிலேயாமின் சபையாக இருக்கக்கூடாது. பிலேயாம் என்றால் பொருளாசையை சார்ந்த சபைகள், அங்கே விடுதலை நடக்காது. பண ஆசையை சார்ந்த சபைகள், விடுதலை நடக்காது. ஆவிக்குரிய தாயாகிய யாக்கோபின் சபையாக இருக்கணும். அதாவது யாக்கோபு போகிற சபை நல்ல குணத்தில் இருப்பாங்க. ஆமாம், நல்ல காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். ஒரு கூடாரவாசிக்கு தான் ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சும்மா அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாராயா? இங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும். ஒன்றும் ஒரு இடத்துல தரிச்சே இருக்காது. ஒரு சபையில் தரிச்சிருந்தா ஒரு சபையில் தரிச்சிருக்கணும். இல்லையா, அங்கே வந்து பிலேயாமின் ஆவி செயல்பட்டதுன்னா எங்கே கர்த்தர் உன்னைய ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருக்காரோ அங்கே வந்துருங்க, அவ்வளவுதான். ஆமாம், பிலேயாமின் ஆவின்னு நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம ஒதுங்கணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக நல்லதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அப்போ எங்கள் சபையில் விடுதலை இல்லைன்னா நாங்கள் போகக்கூடாதா? நல்லா கேட்டுங்க, இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணுன்றேன். அதுக்கு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் வேணும். ஆவிக்குரிய அபிஷேகம் வேண்டும். இன்னும் நீங்கள் எகிப்திலே இருந்தால் எகிப்தின் குணாதிசயத்தையும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வேணும்னு கேளுங்க. நீங்கள் பாலாக்கின் குணாதிசயமாக இருந்தால் எகிப்தில் தான் இருக்க முடியும்.
பிலேயாமின் குணாதிசயமும் பிலேயாம் பற்றி பேசினா அது வேற டாபிக். அது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம யாராய் மாற வேண்டும்? நாம் தேவனுடைய சபையை சார்ந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சபையை சார்ந்திருங்கள். சபையின் வார்த்தைகளை பிடித்து நடந்து கொள்ளுங்கள். சபையில் கீழ்ப்படிதல் வேணும். வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபின் குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல குணசாலியாக இருந்தார் அவர். அடுத்தது கூடாரவாசியாக இருந்தார். நல்ல குணம் இருந்தது. அப்புறம் அவர் கூடாரவாசியாக இருந்தார். அப்படின்னா சபையை சார்ந்தவங்களாக நம்ம இருக்கணும், நல்ல குணாதிசயம் பெற்றவர்களாக இருக்கணும். அடுத்தது இந்த யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது போராடி ஜெபிக்கும் குணாதிசயம் அல்லவா யாக்கோபுக்கு இருந்தது. ஆமாம், போராடி ஜெபிக்கிற குணாதிசயம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொல்லி பேர் சூட்டுகிறார் என்றால், தேவனோடும் அவன் போராடுவான், மனிதரோடும் அவன் போராடுவான். போராடி மேற்கொண்டு யாக்கோபின் குணாதிசயம், அதாவது கூடாரவாசியாய் இருப்பார்கள், குணசாலியாய் இருப்பார்கள். அடுத்தது அவர்கள் இஸ்ரவேலாய் மாறுவதற்கு போராடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒன்று மனுஷனோட போராடுவார்கள், இன்னொன்று தேவனோடும் போராடி அவர்கள் ஜெபிப்பவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக சில போராட்டங்கள்லாம் வரும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல குணாதிசயத்தோடு நல்ல சபை ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, மேற் சொல்லப்பட்ட அந்த 2 குணாதிசயமும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அங்கே போராடி ஜெபிக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ இனிமே யாக்கோபு இல்லைப்பா, நீ இனிமே யாரு? இஸ்ரவேல்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் யாக்கோபா, நீங்கள் இஸ்ரவேலா? நாம் எப்படி இருக்கோம்? இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியம் அல்லவா? இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நீங்கள் படித்து ஜெபிச்சிங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தின் ஆழத்தை குறித்து உங்களுக்கு தெரியவில்லையே. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து மிக ஆழமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தேவ பிள்ளைகளே. அப்போ இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலையும் தேவன் ஆழமான அபிஷேகத்தையும் ஆழமான காரியங்களையும் அவர் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நீங்க ஒரு இஸ்ரவேலாய் இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இந்த இஸ்ரவேலை பார்த்து தான் சொல்கிறாரு, உனக்கு பில்லி சுனியமும் பழிக்காது, மந்திரவாதமும் பழிக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து தான் சொல்கிறாரு. அந்த இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசி, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை உடையவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள்தான் இஸ்ரவேலராயிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலனா மாறணும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்ம மாறணும்னா கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பழிக்காது, சூனியம் பழிக்காது, எதுவும் பழிக்காது. ஏன்னா நீங்க ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறீங்க. இன்னைக்கு மந்திரவாதத்தை பற்றியே தெரியாது, சூனியத்தை பற்றியும் தெரியாது, ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு யாராவது போய் சொன்னாங்க. ஏங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, என்னங்க வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க மாட்டீங்களோ? இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், சப்புன்னு ஒரு அறை விட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த செய்தியை நீ பார்த்துக்கோ, இந்த செய்தியை பார்த்தாதான் நீ உருப்பிடுவ, பார்த்துக்கோ, கொஞ்சம் உனக்கு எவனும் சூனியம் வைக்கல, வச்சா நீ என்னை தேடி வருவ. அப்படி எவனாவது பேசி வச்சு சூனியம் பண்ண பிறகு உங்களை தேடி வந்தான்னு வச்சுக்கிங்களேன், இந்த மெசேஜை அப்படியே ஒரு பார்த்துக்கோ ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியும் இதெல்லாம் என்ன அறியாமையினால பேசுறது இல்லையா. அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவன் இஸ்ரவேலாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர்களே, நீங்க ரொம்ப சமாதானமா இருக்கணும், நன்றா இருக்கணும். அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீங்க வாழ்ந்து சுகித்து இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, சரி, கர்த்தரின் சத்தம் எப்படியாப்பட்டது? இந்த கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது அவருடைய சத்தத்திலே வல்லமை உள்ளது. சரி, 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா! அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் அது மகத்துவம் உள்ளதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆகையினால் கர்த்தரின் வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் யாரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மீகா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. நகரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேல் என்று சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. நீங்கள் ஒரு நடமாடும் ஆவிக்குரிய இஸ்ரவேல், நீங்கள் ஒரு நகரம். ஹல்லேலூயா! ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை, இது ரொம்ப ஆழமான சத்தியமுள்ள வார்த்தைங்க. இதை சாதாரணமாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு நகரமாக மாறணும். நகரமாக மாறணும் அப்படின்னா ஒரு பட்டணமாக மாறு. யாக்கோபு ஒரே ஒரு மனுஷனை ஒரு தேசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா! பாருங்கள், இன்றைக்கி சில இடத்துல ஒரு ஊழியக்காரவங்க ஒரே ஒரு மஞ்சபையோட ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரே ஒரு பைபிளோடு வருவாங்க. எம்டியான இடத்துல, அந்த காலத்தில் அப்படி தான், எம்டியான இடத்துல வனாந்தரமான இடம், அந்த கிராமமான இடத்துல அங்கேயும் இங்கேயும் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஊழியம் செய்வாங்க. வெறும் பைபிளோட வருவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பட்டினத்தில் ஆசீர்வச்சு அந்த பட்டினமே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் ஒரு நகரமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா! அப்போ ஒரு மனுஷனை என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாய் மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த உலகத்தை அசைப்பவனை நோக்கி கூப்பிடுகிறதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சரி, அப்போ வனாந்திர வாழ்க்கையை மாற்றும் சத்தமாம். இந்த சத்தத்தை குறித்து தாவீது சொல்லுகிறார். 29ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். இன்னும் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் என்றால் அதுதான் தேவனுடைய
வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் மனுஷகுமாரனுடைய சத்தமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். கர்த்தருடைய சத்தம். அது யாருடைய சத்தம்? அது அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவருடைய சத்தம். அவருடைய சத்தம் தான் மனுஷகுமாரனுடைய சத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். மனுஷகுமாரனுடைய சத்தத்தை குறித்து வேதம் சொல்லுது, அதுதான் வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய சத்தம். யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க இஸ்ரவேலாய் யாக்கோபாய் மாறிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அருமையாய் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து பேசி இருக்கிறார். எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமா? தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாலாக்கின் ஆவியும், ஆமாம், பாலாக்கின் ஆவிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். பாபிலோனிய சூனிய ஆவிகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியாப்பட்ட கிருபையை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்கணும். ஆமாம், இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, நான் ஒரு போராடுகிற யாக்கோபாய், நான் ஒரு குணசாலியான ஒரு மனுஷனாய், நான் கூடாரவாசியாய், சபையை சார்ந்து ஓடக்கூடிய ஒரு மனிதனாய், கர்த்தாவே எங்களுக்கு அந்த கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் போராடி ஜெபித்து ஒரு இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு நீங்கள் தாங்க ராஜான்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்தல்ல தான் சில ஆவிகள் வெளிப்போகும். ஒப்பு கொடுத்தல்ல அந்த அசுத்த ஆவிகள் அது வெளியாகும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு ஒப்பு கொடுத்தல். கர்த்தாவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒரு இஸ்ரவேலாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு விசை என் மீது இறங்குவீராகன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் மேலே இறங்குவார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து நல்லா ஜெபிங்க பார்ப்போம். இயேசுவே, இப்பொழுது ஆண்டவரே ராஜா, நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் என்னை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. என் மீது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், என் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும். ஓ, உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆழமாய் நான் தெரிந்து கொண்டேனே தகப்பனே. ஓ, இந்த ஆழமான வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்வீராக. இன்றைக்கு நல்லா கேட்டு ஜெபிங்க. கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்கள் மீது இறங்குவீராக. பரிசுத்த ஆவியாகிய தேவன், ஓ, உம்முடைய அபிஷேகம்
ஒவ்வொரு வீட்டார் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கட்டுக்களை உடைப்பீராக. ஓ கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும். சகல கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த நிமிஷத்திலே இப்பொழுதே நீர் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் சகல கட்டுக்களையும் உடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்து அவர்களை தேவ பலத்தினால் நிரப்பும்படியாக இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் மனவேதனையோடு இந்த நேரத்திலே அமர்ந்து கதறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். இயேசு என்னும் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும். இப்பொழுதே கட்டுக்களை உடைக்கக்கூடிய வல்லமை, எல்லா நோய்களை இயேசுவின் நாமத்தினால் என் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுக்களும் உடையட்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆத்துமாக்கள் மீது இயேசுவே நீர் இறங்கி கிரியை செய்வீராக. நசரேயனாகிய இயேசு எனும் நாமத்தினாலே ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமை இரட்ட தனையாய் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஆவியினாலே ஒவ்வொரு மனிதனும் நிரப்பப்பட்டு கர்த்தாவே இந்த நிமிஷத்திலே ஆண்டவரே ராஜா ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே இன்றைக்கு நான் இஸ்ரவேலாய் மாற கர்த்தர், ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் மாற கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராகன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மீது இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னென்ன வியாதியாய் இருந்தாலும், என்னென்ன பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தாவே அந்த பலவீனங்களை எடுத்து போடும். அந்த வியாதியை எடுத்து போடும். நல்ல சுகத்தை உண்டாக்கி கொடும். பலத்தை உண்டாக்கி கொடும். ஆவியானவருடைய வல்லமையான கரம் அவர்கள் மீது இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. சகல சத்துரு போராட்டத்தை இயேசு என்னும் நாமத்தினால் இப்பொழுதே நான் உடைத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நான் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமையான பட்டயம் இப்பொழுதே இறங்கி வரட்டும். சகல கிரியைகளும் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. கர்த்தாவே நீர் இறங்கும். சரும நோய்கள், கிட்னி சம்பந்தமான நோய்கள், பலவீனங்கள், ஆண்டவரே லிவர் சம்பந்தமான நோய்கள், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் லங் சம்பந்தமான நோய்கள், நுரையீரல் பிரச்சனைகள், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவரே எல்லா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவரே கால் எரிச்சல்கள், பாத எரிச்சல்கள், கண் எரிச்சல்கள், முதுகு தண்டலும்ல இருக்கிற பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஆண்டவரே அடிக்கடி வருகிற தலை வலிகள், தலை உச்சம் தலையிலே செயல்படுகிற வலு சர்ப்பத்தின் கிரியை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம் எரிஞ்சி நிர்மூலமாகட்டும். இப்பொழுதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எரிஞ்சி நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய வல்லமை இரட்டத்தனையா இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரே நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வேலையை கொடும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கட்டை இயேசுவின் நாமத்தினால் உடைப்பீராக. நீர் உடைக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையுள்ள கரத்தில், கிருபையுள்ள பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். யாரெல்லாம் கரங்களை தண்ணீரை வைத்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் என் தேவன் மாற்றி ஆண்டவரே அந்த இரத்தத்தை ஆண்டவரே பருகும் பொழுதே இயேசுவே அந்த இரத்தம் கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு கட்டுக்களையும் உடைக்கும் வல்லமையான அக்னி பாய்ந்த இரத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Right now in the name of Jesus Christ. கர்த்தராகிய தேவன் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய இரட்டத்தனையான வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு கரத்தில் இருக்கிற தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாற்றுவீராக. யாரெல்லாம் கர்ப்பவதிகளாய் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே ராஜா. யாரெல்லாம் கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. இப்படியாக நீர் ஒவ்வொரு அற்புதத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய கிருபை எங்களோடு கூட கடந்து வந்து கிரியை செய்யட்டும். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தொற்றிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நாங்கள் ட்ரீம்ஸை குறித்து ஒரு எபிசோடு ரொம்ப ஆழமான செய்திகளை நாங்கள் போட்டு வருகிறோம். நீங்கள் அந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். எங்களுடைய செய்திகள், விடுதலையின் செய்திகள் ஒவ்வொன்றையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்திலே உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கூட நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். அது ஒரு தீர்க்க தரிசன ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அதை வைத்து நான் பிரசங்கத்தை உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய கேள்வி வைத்து நான் பிரசங்கிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா? மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா? இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.